ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஆக்டிவா வண்டி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2025 மாடலில் ஹோண்டா கம்பெனியோட ஆக்டிவா வண்டி இது இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 110cc இதிலே பார்த்திங்கன்னா 125cc வருது. இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆன் ரோடு ப்ரைஸ் எவ்வளோ வருது, இது எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டியோட ஃப்ரண்ட் வியூ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைடு வியூ, அதுக்கடுத்து பேக் சைடு வியூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடு வியூ, இது எல்லாமே வந்து நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வண்டி லுக்குஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மிடில் கிளாஸில் இருக்கிற ஃபேமிலி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் வந்து லைக் பண்ணி எடுக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் இன்னும் நிறைய பிராண்டில் கூட இருக்குது வண்டி. சுசுக்கியில் இருக்குது, டிவிஎக்ஸில் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஆக்டிவாவும் கொஞ்சம் லைக் பண்ணி எடுக்கிறாங்க. அது வந்து அவங்கவுங்க விருப்பம், எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அவங்க எடுக்கிறாங்க. அடுத்தது இதோட லைட் பார்க்கலாம். லைட் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் தான். இண்டிகேட்டரும் பார்த்திங்கன்னா ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்பர் பிளேட் வந்துடும். ஹோண்டான்னு சொல்லிட்டு இந்த இடம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குரோம் ஃபினிஷிங்கில் ஒரு பிளாஸ்டிக் பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அது கீழே பார்த்திங்கன்னா வீல் பார்த்திங்கன்னா அலாய் வீல் கிடையாது, நார்மல் வீல் தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 90, 100, 10 அந்த சைஸ் தான் வருது. டிஸ்க் பிரேக்கும் கிடையாது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டர் லைட் ஒன்று ஆரஞ்சு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்பீடோ மீட்ரு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நார்மல் தான், டிஜிட்டல் கிடையாது, நார்மலாக இருக்கிற ஸ்பீடோ மீட்ரு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு ரைட் சைடே வந்துடும். இது ஆன் பண்ணிக்கலாம், மேலே இது பண்ணால் வண்டி ஆஃப் ஆகிடும். ஆன் ஆஃப் வந்து இதிலே வந்துடுது. அடுத்ததாக ஹை பீம், லோ பீம் இது ரெண்டு வருது. இண்டிகேட்டர் இங்கே கீழே வந்துடும், அது கீழே ஹாரன், அவ்வளோதான். ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து லைட்டுக்கு கிடைக்கல. ஆக்சிலேட்டரு ஃப்ரண்ட்டு பிரேக் வந்து ரைட் சைடில் வந்துடுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து பிரேக்கு, 2 சைடு மிரர் வந்து வந்துடுது. இது பார்த்திங்கன்னா அந்த மெரூன் கலருக்கு அந்த பிளாக் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸ்பீடோ மீட்டரும் பார்த்திங்கன்னா பகல்லே நல்லா வெளிச்சமாக கிளியராக தெரியுது. ஃபியூலும் பார்த்திங்கன்னா நம்மள ஈஸியாக பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கீ பார்த்திங்கன்னா சைட் லாக் போட்டுக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் வண்டி, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபியூலு, சீட்டு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கீழே ப்ரெஸ் பண்ணோன்னா சீட்டு ஓப்பன் ஆகும், மேலே ப்ரெஸ் பண்ணால் ஃபியூலு வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தது சீக்ரெட் லாக் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இந்த கீ வந்து முடிஞ்சது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. கேரி பேக்கு இல்லை வேறு எதாவது வைக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது. மொபைல் சார்ஜ் பண்ணுற மாதிரி இல்லை மொபைல் ஹோல்டர் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் 25 லிட்டர் வச்சுக்கலாம் தாராளமாக. சிலிண்டர் வைக்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் கீழே மேட்டு கொடுத்து நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பிளாக் கலர் வந்து அந்த பிளாஸ்டிக்கும் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. அடுத்ததாக சீட்டு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. ஒரு 2 பேர் வந்து தாராளமாக உட்காந்து போகலாம். குழந்தை இருந்துச்சுன்னா உட்கார வச்சு கூட 3 பேர் போகலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஹூக் கொடுத்துருக்காங்க, பை ஏதாவது மாட்டிக்கலாம் நம்ம. வண்டி சென்டர் ஸ்டாண்ட் போகிறதுக்கும் யூஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சைடு வியூ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்டிவான்னு சொல்லி தான் வந்து அங்கே வந்து குரோமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டிவான்னு இருக்குது, அவ்வளோதான். இந்த இடம் 5G 6G அது எதுவுமே கிடையாது, வெறும் ஆக்டிவான்னு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மெட்டாலிக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து நம்ம வண்டி ஸ்டாண்ட் போகிறதுக்கு பிடிக்கிறதுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபியூலு 5.5 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி. இதில் ஃபியூல் போட்டு இந்த கவர் வந்து மூடிட வேண்டியது தான். அதை பேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டு கீழே வந்து நம்ம போடுற அவசியம் கிடையாது, பின்னாடியே வந்து கொடுத்துறாங்க ஃபியூல். இது வந்து அது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது லைட்டு, இது 3 லைட்டும் பார்த்திங்கன்னா ஹாலஜன் தான். இண்டிகேட்டர் 2 ப்ளஸ் ஸ்டாப் லைட்டு எல்லாமே ஹாலஜன் தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாண்ட் வந்துடுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சைடு ஸ்டாண்ட் நம்ம போட்டோன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. சென்சார் வச்சுருக்கிறதால வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாது. சைடு ஸ்டாண்ட் மேலே தூக்கினா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிக்கர் வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம கிக்கர்லேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செல்ஃப் எடுக்கல அப்படின்னும் போது கிக்கர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபுட் ரெஸ்ட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே வந்துடுது. அடுத்ததாக சிங்கிள் சைடு வந்து லேடிஸ் உட்காந்து போகிறாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா இருக்குது. அதுக்கடுத்து நம்ம வந்து சீட்டு வந்து டிக்கி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்னா ஒரு ஹெல்மெட் வச்சுக்கலாம். ஆஃப் ஹெல்மெட் தான், அது வண்டியில் வர ஹெல்மெட் தான், அதை வச்சுக்கலாம் நம்ம. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்டு கிட்டு, நீங்கள் அதில் பார்த்தாவே தெரியும், ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்டு கிட்டு இது இருக்குது பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் எய்டு கிட்டு. அதுக்கடுத்து டூல்ஸ் வந்து இங்கே 2 இருக்குது. இங்கே நம்ம சீட்டில் வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான், எமர்ஜென்சி வந்து யூஸ் ஆகும். அடுத்ததாக வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம், இடம் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதாங்க. அது ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து பேக் டயரும் பார்த்திங்கன்னா சேம் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கோ அதே சைஸ் தான், 100, 90, 100, 10 வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் கிடையாது, நார்மல் பிரேக் தான்.
அடுத்தது பார்த்திங்கன்னா பின்னாடி நம்பர் பிளேட்டுக்கு வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்ஜின் வந்து உள்ளே வந்துடுது. சைலன்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நல்லா நீட்டாக உள்ளவே கொடுத்துட்றாங்க. மோஸ்ட்லி இந்த வண்டியில் அப்படி தான் இருக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டாவில் ஆன் ரோடு ப்ரைஸ் நம்ம திருவண்ணாமலையில் எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 1,06,000 ரூபாய். ரேட் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கம்மி பண்ணலை, டிஸ்கவுண்ட்டும் வந்து எதுவுமே பண்ணலை வண்டியில் ப்ரைஸில். கிஃப்ட்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஃப்ரை பேனு, அப்புறம் ரெயின் கோட்டு, அப்புறம் வண்டி கவரு, இந்த மாதிரி வந்து கிஃப்ட்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துறாங்க, கம்பல்சரி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 6 கலருன்னு நினைக்கிறேன். 6 கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மெரூன் ஒன்று, அதுக்கடுத்து ஒயிட்டு, அதுக்கடுத்து டார்க் பிளாக்கு, அதுக்கடுத்து டார்க் ப்ளூ ஒன்று வருது, நார்மல் ப்ளூ ஒன்று வருது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிரே கலர் ஒன்று. மொத்தம் பார்த்திங்கன்னா 6 கலரில் வருது. ஆக்டிவா பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து லைக் பண்ணி எடுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியும் ஒன்று. இதிலே பார்த்திங்கன்னா 125cc வருது. இது வந்து நம்மக்கிட்ட இருக்குது 110cc. ஹாலஜன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து 1,06,000 ரூபாய். எல்இடி வேணும்னா 1,09,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வண்டி ட்ரைவ் பண்ணும்போது கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். சேஃபாக ட்ரைவ் பண்ணுவாங்க. லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, குழந்தைங்க போகும்போது சேஃப்டியாக போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.